அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது படவேட்டில் வீரக்கோயில் என்ற பகுதியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில். 2003ஆம் ஆண்டு வரை சாலையோரம் இருந்த இந்த ஆஞ்சநேயர் ரேணுகாம்பாள் திருக்கோயிலுக்கு சற்று எதிரே உள்ள சாலையில் புதியதாக கட்டப்பட்ட கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இவரை கோயிலுக்குள் கொண்டு செல்ல எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் முடியவில்லை. இறுதியாக ஆஞ்சநேயருக்கு 40 கிலோ அளவிலான வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்த பின்னரே கோயிலுக்குள் கொண்டு செல்ல முடிந்ததாக கூறுகிறார்கள். இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் சுமார் 1000 வருடங்கள் பழமையான மூலவர் வீர ஆஞ்சநேயரின் விக்கிரகம் படவேடு ரேணுகாம்பாள் மற்றும் இராமாயண இதிகாசத்திற்கு உள்ள புராண தொடர்புக்கு சான்றாக விளங்குகிறது. இலங்கை அரசன் ராவணனுடன் ராமச்சந்திரமூர்த்தி கடும் போர் புரிந்து அவனை வீழ்த்தினார். அதன் பிறகு அனைவரும் அயோத்திக்கு திரும்பிச் செல்ல முற்பட்ட சமயத்தில் மகிராவணன் என்ற அரக்கன் மட்டும் உயிருடன் இருப்பதை ராமர் அறிந்தார். ராமர் ஆஞ்சநேயரிடம் மகிராவணனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தும்படி கட்டளையிட்டார். மகிராவணன் படவேட்டில் உள்ள ஒரு குளத்தின் நடுவே இருக்கும் ஒரு தாமரை மலரில் வண்டு ரூபத்தில் மறைந்து கொண்டதை அறிந்த ஆஞ்சநேயர் அவனை அழிப்பதற்காக படவேடு சென்றார். அவன் ரேணுகாம்பாள் பக்தன் என்பதை உணர்ந்த ஆஞ்சநேயர் ரேணுகாம்பாளை வேண்டி அவளின் அனுமதியை பெற்றார். அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கும் மகிராவணனுக்கும் படவேட்டில் நடைபெற்ற கடும் போரில் ஆஞ்சநேயர் மகிராவணனை கொன்றார். போரின் முடிவில் ரேணுகாம்பாளின் ஆணைப்படி ஆஞ்சநேயர் படவேடுவை சுற்றி எப்போதும் காவல் இருப்பதாக உறுதியளித்தார். இந்த காரணத்தால் போரில் வென்ற வீர ஆஞ்சநேயர் இங்கு சிலையாக மாறியதாக கூறப்படுகிறது. மேலும் படவேடுவை சுற்றி அஷ்டதிக் ஆஞ்சநேயர் சிலைகள் அமைந்தன. இத்திருத்தலம் ரேணுகாம்பாள் கோயிலில் இருந்து யோக ராமச்சந்திர சுவாமி கோயிலுக்கு செல்லும் வழியில் சாலையின் அருகிலேயே அமைந்துள்ளது. கோயிலின் முன்புள்ள மரத்தடியில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. இது படவேடுவை சுற்றியுள்ள அஷ்டதிக் ஆஞ்சநேயர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் ஒரே ஒரு பிரதான கருவறை மண்டபம் மட்டுமே உள்ளது. கருவறை சன்னதியில் சுமார் 8 அடி உயரத்தில் நின்ற நிலையில் மூலவர் வீர ஆஞ்சநேயர் அற்புதமாக தரிசனம் தருகிறார். மூலவரின் வலது கரம் அபய முத்திரையுடனும் இடது கரம் தலையை சுற்றி வளைந்த வாளை பிடித்தும் அமைந்துள்ளது. சுமார் 1000 வருடங்கள் பழமையான மூலவர் வீர ஆஞ்சநேயரின் விக்கிரகம் நவக்கிரக வழிபாடு தோன்றுவதற்கு முன்பே உருவானது என்று கருதப்படுகிறது. நவக்கிரகங்கள் இல்லாத சமயத்தில் படவேடு ஊரை சுற்றி 8 திசையிலும் அஷ்டதிக் ஆஞ்சநேயர் சிலைகள் நிறுவப்பட்டு ஊருக்கு காவல் இருந்ததாக கூறுகின்றனர். ஆகையால் இங்குள்ள வீர ஆஞ்சநேயரை வழிபடுவது நவக்கிரக வழிபாட்டிற்கு சமமாக கருதப்படுகிறது. நவக்கிரக தோஷம் மற்றும் பாதிப்பு உள்ளவர்கள் இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் சகல நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு ஆங்கில மாதம் முதல் சனிக்கிழமை அன்று வெண்ணெய் காப்பு, சனிக்கிழமைகளில் வடைமாலை சாற்றுதல், ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்தன்று விசேஷ பூஜைகள் மற்றும் அமாவாசை தினத்தன்று அபிஷேகம் போன்றவை வழக்கமாக நடைபெறுகின்றன. கோயில் மிகவும் அமைதியான சூழலில் அமைந்திருப்பதால் பக்தர்கள் சிறிது நேரம் இங்கு அமர்ந்து தியானம் செய்துவிட்டு செல்கிறார்கள். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் 7 மணி வரை.